ஹே வேதா, காலையில இருந்து எங்க போயிருந்த? நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏய், கோயிலுக்கு போயிருந்தியா? சொல்லிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. எந்த கோயிலுக்கு போன? வேதா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே ஓகே, வா, நான் வேணா தைலம் தேய்ச்சி விடுறேன். வேணாம். அக்கா, நீங்க மாமா சட்டியை ஊற வச்சிருக்கீங்களா? ரொம்ப நேரமா ஊறிட்டு இருக்கு. ஆமா, கரையா இருந்துச்சு, அதான் ஊற வச்சுட்டு வந்தேன். நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். உனக்கு தலைவலியா இருக்குன்னு சொன்னல, நீ ரெஸ்ட் எடு. நாகராஜோட சட்டை தானே, நான் துவைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது ஏன் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதான் எனக்கும் புரியல. நேத்து வரைக்கும் அவ நல்லா தானே பேசிட்டு இருந்தா. அப்போ என்ன ஏதுன்னு கேட்டிருக்க வேண்டியது தானே. நான் எதுக்கு அவகிட்ட கேட்கணும்? என்ன முறைச்சுக்கிட்டா அவளுக்கு தான் ஆபத்துங்கிறத இன்னைக்கே நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். எதுக்காக வேதா முறைச்சிட்டு இருக்கா? கல்பனா, 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 நான் செஞ்சது தப்பு தான், பெரிய துரோகம் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு. கல்பனா, கல்பனா, கல்பனா நில்லு. கல்பனா, கல்பனா, கல்பனா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா முடிவெடு. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்க முகத்தை பார்க்க பிடிக்காம தானே நான் அங்கிருந்து எழுந்து வந்தேன். திரும்பவும் என் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்க, இங்க நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியாது. தேவையில்லாம கோவில வச்சு அசிங்கப்படாதீங்க. மரியாதை எங்கிட்ட போயிடுங்க. நீ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் சரி, நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நான் பண்ண தப்புக்கு அதெல்லாம் தண்டனையாக ஏற்றுக்கிறேன். அதானே, அசிங்கப்படுறதுக்கு பயப்படுற ஆளா இருந்திருந்தா நீங்க அவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்க போறீங்க. இன்னொரு தடவை என் பின்னாடி வராதீங்க. என்ன பார்க்கணும்னு நினைக்காதீங்க. மரியாதை கேட்டும். நிம்மதியா இருக்கலான்னு கோயிலுக்கு வந்தா இங்க வந்தோம் நிம்மதி இல்ல. அம்மா, அப்பா, அம்மா, ஐயோ முருகா, மஞ்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கம்மா, ஒருத்தனையும் காணுமே. கூப்பிடணும் போல இருக்கு. வாய் விட்டு எப்படியாவது கூப்பிட்டுருவோம். அம்மா வாய் வலிக்கு, அம்மா வாயிலேயே குத்திட்டாயிலே. மஞ்சி, நல்ல விலைக்குள்ள போய் நம்மளை பார்த்துட்டா. இல்லைனா கூப்பிட்றேங்கிற பேரில் நம்ம உசுறு போயிருக்கோம். என்ன என்ன ஆப்பிள் பாக்ஸ் நம்மளையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ அடையாளம் தெரியலையா? குதுப் மினாரை பார்க்குற மாதிரி மேலே இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கான். டே எங்கடா போகிற? என்ன வேட்டி கிட்டி கிழிஞ்சிருக்கான்னு சுற்றி பார்க்க போகிறானா? டே எங்கெல்லாம் போகாதரா, ஐயோ வலிக்குது. வடமலை சாத்திட்டு ஆஞ்சநேயரை சுற்றி வர மாதிரியே சுற்றி வரானே. டே அரமண்டையா, உங்களை எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? பெரிய துப்பறிவாளர் நீ. என் கூட வாடா, ஸ்காட்லாந்து போலீஸ்ல உனக்கு வேலை வாங்கி தர்றேன். அட போங்க மாப்பிள்ள, உங்களுக்கு மாறு வேஷமே போட தெரியல. எப்ப பார்த்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியே வேஷத்தை போட்டுக்கிறீங்க. டேய் மாமா, இத பார்த்தா உனக்கு மாறு வேஷம் மாதிரியாடா தெரியுது? அப்புறம் எதுக்கு இந்த வேஷத்தை போட்டுக்கிறீங்க? கண்டுபிடிச்சு சமாளிக்காதீங்க மாப்பிள்ள. நல்லா நடிக்கிறீங்க மாப்பிள்ள, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கா இன்னொரு தடவை பண்ணி காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்.
அப்பா என்ன சத்தம்? ஐயோ யாராவது காப்பாத்துக்கல. மஞ்சு என்னது? என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் கட்டு போட்டிருக்கு? நல்ல வேலை மஞ்சு நீ வந்த. முதல்ல உங்க அப்பன் இருந்து நீ காப்பாத்து மஞ்சு. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணு கூட உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். நீங்க வேஷம் போறல ரொம்ப வீக் மாப்பிள்ள. டேய் வலிக்குதுடா. பரவாயில்ல மாப்பிள்ள, வலிக்கிற மாதிரியே மெயின்டெனன்ஸ் பண்றீங்க. டேய் என்னால முடியலடா. அப்பா கொஞ்ச நேரம் சும்மா அங்க இருங்கப்பா. உட்கார்ந்துட்டியா? பரவாயில்ல. என்ன பஞ்சு, உன்னால முடியலன்னா விட வேண்டியதானே? அந்த ரவுடி அடிக்க போறான்னு சொல்லிட்டு இப்படி நீ அடி வாங்கிட்டு வந்திருக்கியே. நீ அவங்களெல்லாம் அடிக்க வேண்டாம், விட்டுரு. நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது என்னால தாங்கவே முடியல. அப்பாடா, அடி வாங்கிட்டு வந்ததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குடா சாமி. என்ன பேச்சுமா பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள அவனை அடிச்சுட்டு வந்தாதான் உனக்கு அவனுக்கு கல்யாணம். டேய் சித்திரக்குள்ளா, எவன் அந்த வேணுப்பல்ல அடிச்சுட்டு வரானோ அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. ஐயோ இந்த புள்ள பூச்சி நம்மள சாகடிக்காம விட மாட்டான் போட்டிருக்கே. அப்பா என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்காக தானேப்பா அவர் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் அடிச்சுட்டு தான் வர சொன்னேன், அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வர சொல்ல. நீ அடி வாங்கி பார்த்துருந்தா உனக்கு தெரியும்டா. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அது நடக்காது போல இருக்கு. பஞ்சு பொய் மூட்டையை அவுத்து விட்டுற வேண்டியதான். அப்போ அந்த ரவுடி அடிக்கிற எந்த பொறுக்கியா இருந்தாலும் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. டேய் டேய் கொஞ்சம் வாய முறா. ஆமா, எதுக்கு இப்போ தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேணும் எதுக்கு இனிமேல யாராவது ஒருத்தர் போய் அடிக்கணும்? அவன் தான் அடி வாங்குற நிலைமையிலேயே இப்ப இல்லையே. ஏன் என்ன நிலைமையில இருக்கா? கோமால இருக்கான். கோமாவில் இருக்கானா? எப்படி? டேய் இந்த பஞ்சு அடிச்சா அவன் பஞ்சராத்தனடா ஆகணும். நம்புற மாதிரி இல்லையே. அடிச்சவனுக்கு எப்படி இவ்வளவு காயம் வரும்? யோ இதெல்லாம் அடி வாங்கி எனக்கு வந்த காயம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த வேணுவனை அடிச்சப்ப அதுல மிஸ் ஆகி எம்மேலப்பட்ட காயம். அடிச்ச எனக்கே இந்த நிலைமைனா அந்த வேணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். மிஸ் ஆனா இப்படி அடிபடும். இது என்னமோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கும்மாங்குட்டு குத்துன மாதிரில இருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றான். ஏயா நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? நம்புற மாதிரி நீ சொல்லி முருகா. மிஸ் ஆனா எப்படி இப்படி அடிபடும்? சரி நான் எப்படி ஆச்சுன்னு சொல்றேன், அப்பயாவது நீ நம்புவியா? சொல்லுங்க, நம்புறதா நம்ப வேணாம முடிவு பண்றேன். முகத்துல எப்படி காய ஆச்சுன்னு முதல்ல நான் சொல்றேன். அவன் மூஞ்சிலேயே சரமாரியா குத்திக்கிட்டே இருந்தானா. அப்ப அவன் அடிதாங்க முடியாம படக்குன்னு கீழே சரிஞ்சிட்டான். அப்பன்னு பார்த்து ஸ்லிப்பான கை அப்படியே யூட்டன் எடுத்து என் மூஞ்சில பட்டுருச்சு. இப்படி 2-3 தடவை மிஸ் ஆகி பட்ட அடிதான் என் மூஞ்சி பூரா காயமோ காயம். எப்போ ஆறுமோ. கையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்றேன் கேட்டுக்க. ஓங்கி அவனை அடிக்க போனப்ப படக்குன்னு அவன் விலகிட்டான். பின்னாடி பெரிய போஸ்ட் மரம் விட்ட ஃபோர்ஸ்ல போஸ்ட் மரம் உடஞ்சி தொங்கிருச்சுல. போஸ்ட் மரமே உடஞ்சி தொங்கிருச்சுன்னா பாத்துக்கங்க, கை உடையுமா இல்லையா? உடை. ஆமா, காலு 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 இருக்குல்ல. ஆமாமா, அந்த உடஞ்ச போஸ்ட் காலில் விழுந்துருச்சு. என்ன மாப்பிள, கால் உடஞ்சி சப்புன்னு முடிச்சிட்டீங்க? நீ கேட்ட கேள்விக்கு அவ்வளவுதான்டா யோசிக்க முடியும். சொட்ட தலையா நிறுத்தேன்டா. பஞ்சு, இப்போ அவன் கோமால இருக்கான்னு சொல்ற. ஒருவேளை அவன் நாளை பின்ன குணமாகி வந்துட்டான்னா நம்மள சும்மா விடுவானா? டேய் எம்பிட்டு பெரிய கதையை சொல்லியிருக்கேன், நீ என்னடா கதையா? இல்லப்பா, நடந்தது எல்லாத்தையும் இவ்வளவு விளாவரியா கதையா சொல்லியிருக்கேன்ல, அத சொன்னேன். இதுக்கு மேல எப்படி அவன் எந்திரிச்சு வந்துருவான்னு பாத்துடலாம். ஆஸ்பத்திரில இருந்து வரும்போது அவன் மூக்குல விரல் வச்சு பார்த்துட்டு தான் வந்தேன். மூச்சு மட்டும் அப்படின்னு மெல்ல இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி அதையாச்சும் விட்டு வைப்பமேனு விட்டு வச்சுட்டு வந்தேன். வேணா சொல்லுங்க, உடனே போய் அதையும் நிறுத்திட்டு வந்துடுறேன். ஐயோ வேணாம் மாப்பிள, குலகேசில் உள்ள போக போறீங்க. அப்புறம் பொண்ணு யார் கட்டிக்கிறது? அதுக்கு தாண்டா இப்படி போய் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனை உசுரோட விட்டுட்டு வந்தேன். சரி அதான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டல, அப்புறம் என்ன உங்க பொண்ணுக்கு எனக்கு எப்ப கல்யாணம்? அதுக்கு என்ன மாப்பிள, ஒன்னே வச்சா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேற எவன் கை கால அது எடுக்கணுமா? சொல்லியா உடனே எடுத்துருவான். ஐயோ அதெல்லாம் வேணாம் மாப்பிள, அது என்ன வேலை நாளைக்கு சொல்றேன்.
அப்போ சரி. மஞ்சி, சூடா மாமாவுக்கு ஒரு யானைக்கால் சூப் போட்டு கொண்டு வாடா. என்னது யானைக்கால் சூப்பா? ஆட்டுக்கால் சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன மாப்பிள்ள யானைக்கால் சூப்பு கேட்குறீங்க? டேய் டும்மாங்கி, கொஞ்சம் கிட்ட வாடா. அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு தாயா ஆட்டுக்கால் சூப்பு. என்ன மாதிரி ஜைஜாண்டிக்கான ஆளுகளுக்கெல்லாம் யானைக்கால் சூப்பு தான் கரெக்டா இருக்கும். மஞ்சுமா, நீ போய் மாமனுக்கு போய் சூப் எடுத்துட்டு வாடா போ. டயர்டா இருக்குல்ல. உனக்கு டைம் விட்டு போய் சொல்லியிருக்கேன். அப்பாடா, நம்ம சொன்ன பொய்ய பூரா நம்பிட்டாங்க. சபாசரா பஞ்சு, இப்படியே மெயின்டைன் பண்ணுவான். ஃபோன் அடிச்சிருக்கிற, மிஸ்டு காலை பார்த்து உனக்கு ஃபோன் அடிச்சா நீ எடுக்கவே இல்லை. சாரிங்க, நீங்க கால் பண்ணது தெரியும். ஆனா எந்திரிச்சு ஃபோன் எடுக்கிறது கூட எனக்கு தெம்பில்லை. ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல. அதான் ஒரு மாதிரி தலை சுத்துது, என்னால உட்கார கூட முடியலங்க. நீ என்னத்துக்கு காலையில் சாப்பிடாம இருக்கிற? விரதமா? அறிவு இருக்குது உனக்கு? இந்த மாதிரி நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற, சாப்பிடாம இருக்கலாமா? எங்க போய் சாப்பிட சொல்றீங்க? எங்கயா? எப்போது எங்கே போய் சாப்பிடு? அங்கே தான் டைனிங் டேபிள் போய் சாப்பிட வேண்டியது தானே? என்னது? ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடாம இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்னாச்சு? என்னன்னே தெரியல. வேதா காலில இருந்து என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. நானா போய் அவகிட்ட பேசினாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா. இந்த வீட்ல என்னை சாப்பிடுறது கூப்பிடுறது எப்பவுமே வேதா தான். வேதா என்கிட்ட கோச்சிக்கிட்டா அப்புறம் நான் எங்க போய் சாப்பிடுறது? வேதாஜி என்னத்துக்கு உங்ககிட்ட கோச்சிக்கு போறாங்க? தெரியலையே. என்னன்னு போய் கேட்டியா? கூட நின்னு பேசினதானே கேட்க முடியும். என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறா, பேசவே மாட்டேங்கிறா. நான் எப்படி போய் பேச முடியும்? இந்த பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரு பேசிட்டோம்னா தெரிஞ்சிடும். அது என்ன எதிர்த்து போய் கேட்டு? இல்லையே, நான் வேதா கிட்ட பேசும்போது நல்லா யோசிச்சு தான் பேசுவேன். சரி, பொம்பளை பிள்ளைங்க கோச்சிக்கிறதுக்கு காரணமா வேணும். குழந்த மாதிரி கண்டதெல்லாம் முறிப்பீங்க. ஆனா அதுக்கும் நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் சொல்றேன்ல, வேதா தான் எனக்கு எப்பவுமே சாப்பாடு போடுவா. அவ சாப்பாடு போடாம நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏய், இதெல்லாம் ஒரு பதிலா? இது நீயே போட்டு சாப்பிட வேண்டியதானே? இது என்ன ஏன் வீடா நானா போய் எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு? அப்படியெல்லாம் நான் கீழே போய் சாப்பிட போய் அதுக்கப்புறம் என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளவுதான். தப்பா ஏதாவது பேசிட்டாங்கன்னா நான் உயிரையே விட்டுருவேன். அல்லாத. ஐயோ, யாரு நீ என்ன கேட்பாங்க? நீங்க தான் புரியாம பேசுறீங்க. நானா எடுத்து போட்டு சாப்பிடுற அளவுக்கு எனக்கு ஏதுங்க இந்த வீட்டுல உரிமை? உரிமை கிருமைன்ட்டு நீ வந்து பட்டினா கிடப்பியா? என்ன பண்ணுகிற நீ? இந்த பாரு, அண்ணா பற்றி மட்டும் யோசிச்சுக்காத. உன் வயிற்று ஒன்று வளர்ந்துக்குது, அதை பற்றியும் யோசி. நீ சாப்பிட்டா தான் அது போய் குழந்தைக்கு சேரும். பட்னி கந்தானா நீ பட்டுமா? பட்னி அத்தியம் பட்டினி போட்டுங்கிற. இந்த மாதிரிலாம் லூஸ் தனமா பண்ணுங்க. அதை புரியுதா? இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். காலை வேலையை கரெக்டாக சாப்பிடணும், புரியுதா?
என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் யாரும் ஆரத்தி கழித்து எடுத்துட்டு வாங்க. கல்பனா, என்ன பார்த்துட்டு இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டார்ல, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா போ. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. உட்காருமா. ஏய், என்ன கோயில வச்ச கல்யாணம் பண்ணீங்க? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் அண்ணியும் வந்திருப்போம்ல. இந்த கல்யாணத்தை பத்தி முன்னாலேயே சொல்லியிருந்தா நல்லா அமக்களமா பண்ணிருக்கலாம். பரவாயில்லடா, ரிசப்ஷனை கிராண்டா பண்ணிடுவோம். அண்ணா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மேல ரூம் ரெடி பண்ணிட்டா? ஏன் எதுக்கு மேல போகணும்? கீழே தம்பி ரூமே ரெடி பண்ணிடலாமே. எதுக்குக்கா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்? நீ யார சொல்றேன்னு புரியுது. இவளை எதுக்கு இன்னும் வீட்டுல வச்சிருக்கணும்? விரட்டி விட்டுற வேண்டியதானே? நிறுத்துங்க. ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன நடக்குது இங்க? அத நீ கண்ணால பாத்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேக்குற? வயிற்றெரிச்சல்கா, பொறாம இவளுக்கு. இதுக்கு தான் சொன்னேன், இந்த ரூம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் வைக்க வேண்டான்னு. ஆமா. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு, அதை தட்டி கேட்காம எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்னத்தை தட்டி கேட்க சொல்ற? மல்லிகா கர்ப்பமா இருந்தா சமாச்சாரம் உனக்கு முன்னாடியே தெரியுமில்ல? எப்படி தெரிஞ்சுன்னு பாக்குறியா? இந்த விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இந்த விஷயத்தை நீ மூடி மறைச்ச? இப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தானே சுயநலவாதி. மாமா, என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, உன்னதான் சொல்றாங்க. அவ வயித்துல புள்ளைய வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும். அவளை அப்படியே ரோட்ல விட்டுலான்னு நினைச்சியா? பாவம்ல அவ. என்ன கேவலமான புத்தி உனக்கு. உங்களுக்கு தான் புள்ளைய பெத்து கொடுக்க துப்பு இல்ல, அப்ப இவங்களுக்காவது வழி விட்டு போலாம்ல. நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுதா? நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுதா? இவங்க ரெண்டு பேரும் காதல் உனக்கு முன்னாடியே தெரியுமில்ல? சேர நாம தடுத்துக்கணுமா இல்லையா? ஏன் இவங்களை சேர்த்து விட்ட? செய்யலையே. அண்ணனும் மல்லிகாவும் அடிக்கடி மீட் பண்றதுக்கு காரணமே நீங்க தானே. அது பத்தாம மல்லிகாவை கொண்டு வந்து வீட்லயே வச்சிருக்கீங்க. அப்பா கூட மல்லிகா வீட்டுக்கு வந்துட்டு போறது பிடிக்கலன்னு தான் சொன்னாரு. வீட்டுக்கு வர வேணாம் தான் சொன்னாரு. மாமா மட்டுமா சொன்னாரு? நாங்களும் தானே சொன்னோம். மறைமுகமாவும் சொன்னோம், நேரடியாவும் சொன்னோம். நீதான் அதை மதிக்கவே இல்லையே. நான் வீடியோல வேற காமிச்சேன். அப்ப நீ என்ன பண்ண? பெரிய இவ மாதிரி டெலீட் பண்ண. வந்து வந்து போனவ வயித்துல வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் இவ கர்ப்பமாயிட்டான்னு தெரியும்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இமீடியட்டா கலைக்க வச்சிருக்கணும். கலைக்க போனவள வேணான்னு தடுத்துட்டு
உங்க தலையில நீங்களே மனவாரி போட்டுக்கிட்டீங்க. சரி, அதுக்கப்புறமாவது நீ யோசிச்சிருக்கணும். இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நமக்கு தான் பிரச்சனை வரும்னு நீ யோசிக்கல. அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டியே. இப்படி அடுக்கடுக்கா நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கே பிரச்சனையா வந்து நிக்குது. ஆக்சுவலா நீ இதுக்கு கோவப்படவே கூடாது. இவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ தான் சொன்னியாமே, உன் கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இப்ப அதுதான் நடந்திருக்கு. என்ன இத நீ நடத்தி வைக்கல, அவங்களா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இத வருமா, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தப்போ இந்த பொண்ணு 1 கோடி கொடுத்தானே என்ன தப்பி வைக்க வச்சா. அது திருப்பி கொடுக்குற நிலைமையில நான் இப்போ இல்ல. அதனால இப்போ அவ எதை சொன்னாலும் அது சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். புரியுதா? இதை புரிஞ்சுக்கிட்டு ஓரமா நின்னா உன் மரியாதை கெடாம இருக்கு. மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அவ இங்க இருந்தா நான் இப்படி இவரோட சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்?